சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் சர்க்குலர் கோன். ஸோ இந்த சர்க்குலர் கோனில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எந்த இடத்துல இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த சர்க்குலர் கோனை பொறுத்தவரை நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் தான் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்குது, ஒய் ஆக்சிஸில் வந்து நமக்கு வந்து சிமெட்ரிக்கலாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு ஒய் பார் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது எக்ஸ் பார், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதில் இந்த பிளேட்டோட திக்னஸ் பார்த்திங்கன்னா டிஎக்ஸு, ரேடியஸ் வந்து ஆர். ஸோ இந்த பிளேட்டோட வால்யூம், சேஞ்சிங் வால்யூம் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சேஞ்சிங் வால்யூம் ஈக்குவல் டு ஏரியா இன்டு திக்னஸ். ஸோ இந்த பிளேட்டோட ஏரியா பார்த்திங்கன்னா பை ஆர் ஸ்கொயர், திக்னஸ் டிஎக்ஸ். ஸோ சேஞ்சிங் வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு, அதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து இதில் ஆரை ஃபைண்ட் பண்ணியாச்சுன்னா அதில் ஒன்று அப்ளை பண்ணி டிபி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆரை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கேபிட்டல் ஆரையும் ஸ்மால் ஆரையும் யூஸ் பண்ணி ஹெச்எக்ஸ் கூட ஈக்குவல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஆர் பை ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை எக்ஸ். ஸோ இதிலேருந்து ஆர் மட்டும் ஒரு சைடை வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போகலாம். ஆர் இன்ட்டு எக்ஸ் பை ஹெச்னு சொல்லி நமக்கு ஆர் கிடைக்குது. ஸோ இந்த ஆர் வேல்யூவை அப்படியே டிவியில் கொண்டு அப்ளை பண்ணலாம். ஸோ டிவி ஈக்குவல் டு பை ஆர் இன்ட்டு எக்ஸ் பை ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ நமக்கு இப்போ டிவி தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸ் பார் ஃபைண்ட் பண்ணலாம். எக்ஸ் பார் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்டார் டிவி இன்டெக்ரல் டிவி. ஸோ இதுதான் எக்ஸ் பாரோடைய ஃபார்முலா. இதில் எக்ஸ் ஸ்டார்னால் வந்து ஒன்றும் இல்லை, எக்ஸ் தான் எக்ஸ் ஸ்டாரு. ஏன்னா நமக்கு ஒய்யிலேருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி டிஸ்டன்ஸ் தான் வந்து எக்ஸ் ஸ்டாரு. ஸோ அதனால் இந்த எக்ஸும் எக்ஸ் ஸ்டாரும் சேம் தான். அதனால் எக்ஸ் ஸ்டாருக்கு பதிலாக எக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் எக்ஸ் டிவி பை இன்டெக்ரல் டிவி. சரி, ஓகே. நமக்கு இப்போ டிவியோட வேல்யூ தெரியும். ஸோ இந்த டிவி வேல்யூவில் அப்படியே இந்த ஈக்குவேஷன் 1 வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இன்டெக்ரல் எக்ஸ் dot by r into x by h the whole square dot dx. அதே போல் கீழேயும் டிவியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ இன்டெக்ரல் பை r into x by h the whole square dx. சரி, ஓகே. இப்போ நம்ம இதில் வேல்யூ எல்லாத்தையும் வெளியே எடுக்கலாம். எக்ஸும் டிஎக்ஸும் வச்சுட்டு மற்ற வேல்யூ எல்லாத்தையுமே வந்து இன்டெக்ரலுக்கு வெளியே எடுக்கலாம். அப்படி எடுத்தாச்சுன்னா பை வெளியே எடுக்கலாம். பை இந்த ஆர் ஸ்கோட மாறிடுது. ஸோ பை இன்ட்டு ஆர் ஸ்கோர் ஹெச் இருக்குது, ஹெச்சும் வெளியே எடுத்துக்கலாம். பை ஹெச் இன்டெக்ரல். ஸோ இன்டெக்ரல் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் எக்ஸ்எக்ஸி வந்து 0லேருந்து தொடங்கி ஹெச் முடிய போகுது. ஸோ இன்டெக்ரல் வந்து நம்ம 0 to ஹெச்னு எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் 0 to ஹெச். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு எக்ஸ் க்யூப் மட்டும் இருக்கும், அதாவது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கோட் வந்து எக்ஸ் க்யூப்பு. ஸோ மேலே நமக்கு எக்ஸ் க்யூப் மட்டும்தான் இருக்கும். எக்ஸ் க்யூப் எடுத்துக்கலாம். எக்ஸ் க்யூப் டிஎக்ஸ் டிவைடட் பை, அதே போல் கீழே வந்து எக்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுக்கலாம், எக்ஸை மட்டும் வச்சுட்டு. ஸோ பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை ஹெச் இன்டெக்ரல் 0 to ஹெச். கீழே வந்து எக்ஸ் கோட் இருக்கும் டிஎக்ஸ். ஓகே. இப்போ மேலே இருக்க வேல்யூம் இது கீழே இருக்க வேல்யூம் சேமாக இருக்குது. ஸோ இதை அப்படியே டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணியாச்சுன்னா
நமக்கு ரிமைனிங் இருக்கிறது integral 0 to h x cube dx divided by integral 0 to h x squared dx. சரி, ஓகே. ஸோ இதை இன்டர்கல் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் கியூப் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் n + 1 / n + 1, என்னங்கிறது வந்து 3, எக்ஸ் பவர் n + 1 / n + 1 தான் ஃபார்முலா, என்னங்கிறது 3. ஸோ 3 + 1 4 டிவைடட் பை n + 1னா 3 + 1 4. ஓகே. அதே போல் கீழேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 2 இருக்குது, எக்ஸ் பவர் 2 + 1 3, எக்ஸ் பவர் 3 டிவைடட் பை 2 + 1 3. ஓகே. ஸோ 0 to h. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் ஹெச் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ h/4 டிவைடட் பை h/3 டிவைடட் பை 3. ஸோ நமக்கு இந்த வேல்யூ எப்படி மேலே கொண்டு போயிடுச்சுன்னா h/4/4 இன்ட்டு 3/h/3. ஸோ இது அப்படியே நம்ம டிவைட் பண்ணும்போது 3h/4 அப்படிங்கிற நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸில் தான் இந்த லொக்கேஷனில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும்.